ஜாம்பி படம் போட்டு பல மாசம் ஆகுது இல்லையா? இருந்தாலும் நிறைய பேர் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்த படம் ஜாம்பி படம் தான். அதனால இது வரைக்கும் யாருமே பார்த்திராத ஒரு ஜாம்பி படத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஒன்லைனர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான் நாட்டில் காட்டு தீயா பரவுன ஜாம்பி வைரஸ்னால ஒரு ஸ்கூலுக்குள்ள 4-5 பொண்ணுங்களை தவிர கிட்டத்தட்ட எல்லாருமே ஜாம்பியா மாறிடுறாங்க. ஸோ அந்த ஸ்கூல்ல மாட்டிக்கிட்டு அந்த பொண்ணுங்க எப்படி இந்த ஜாம்பி கிட்ட இருந்து தப்பிச்சாங்க, இல்லைன்னா எத்தனை பேர் ஜாம்பியா மாறிட்டாங்க, சர்வை பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ணாங்கன்றத நொடிக்கு நொடி பரபரப்போட விறுவிறுப்பா கூட்டிட்டு போன கதை தான் 2019 வருஷம் ரிலீஸ் ஆன ஸ்கூல் லீவ். சரி வாங்க டைரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாமா? படத்தோடைய ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் முடிஞ்சதும் பசங்க எல்லாருமே வேகமா வெளியில வந்துட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அடுத்தது அங்க இருக்கிற பிளே கிரவுண்ட்ல ஒரு பொண்ணு நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறா. இவ தான் இந்த படத்தோட ஹீரோயின். ஸோ ஹீரோயினை பத்தி சொல்லணும்னா அவளும் இதே ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு வரா. அது போக ஒரு திறமையான ஒரு அத்லட். இப்படி இருக்க இவ ஸ்கூல்ல படிக்கிற சென்பைன்ற ஒரு பையன் மேல நம்ம ஹீரோயினுக்கு கிரஷ் உண்டு. அவனை இந்த படத்தோடைய ஹீரோன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஹீரோயின் ரன்னிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கிரவுண்டுக்கு நம்ம ஹீரோவும் வரான். ஸோ அவனை இப்படி பார்த்ததுமே ஓடி போயிட்டு இருந்த நம்ம ஹீரோயின் பொத்துன்னு கீழே விழுந்துடுறா. இதனால இவளுக்கு பார்த்தீங்கன்னா முட்டுலையும் அடிபடுறது. ஸோ அந்த ஸ்கூலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிளினிக் இருக்கும். அங்கேயும் இந்த ஸ்கூல்ல வேலை பார்க்குற டீச்சர் தான் நர்ஸா இருக்கிறாங்க. ஸோ அங்கே போனதும் அவங்க நம்ம ஹீரோயினுக்கு கட்டுப்பட்டு விடுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் இந்த இடத்துக்கு அடிக்கடி வருவா போல. அதே மாதிரி யூகின்ற ஒரு பொண்ணு அவளுக்கு உடம்பு சரியில்லாததுனால அடிக்கடி இந்த கிளினிக்கு வருவா. இதனாலயே நம்ம ஹீரோயினும் அந்த யூகி பொண்ணும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. ஸோ அந்த யூகி பொண்ணை நம்ம ஃப்ரெண்டு பொண்ணுனே கூப்பிடலாம். இப்போ கட்டு போட்டுட்டு நம்ம ஹீரோயின் அவளுடைய சைக்கிளில் வீட்டுக்கு கிளம்புறா. அப்படி வர்ற வழியில பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மறுபடியும் நம்ம ஹீரோயினை பார்த்து பேச வரான். ஸோ அவனை இப்படி ரொம்ப பக்கத்தில் பார்த்த சந்தோஷத்திலே நம்ம ஹீரோயின் திரும்பியும் சைக்கிள்ல இருந்து பொத்துன்னு கீழே விழுறா. இதனாலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுடைய வீடு வரைக்கும் ஹீரோவும் அவ கூடயே நடந்து பேசிக்கிட்டே வரான். ஸோ ரெண்டு பேரும் அவங்க ஸ்கூல்ல நடந்தது அப்புறமா ஸ்போர்ட்ஸ்னு எல்லாத்தையுமே பத்தி பேசி ரொம்பவே ஜாலியாக நடந்து வராங்க. இவளுடைய கிரஷ் கூட ரொம்ப நேரம் பேசிட்டு வர்றது ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. இப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோயினும் ஸ்கூலுக்கு வரா. ஸோ ஸ்கூலுக்கு வந்ததுமே அந்த கிளினிக்ல ஒரு மிஸ் இருப்பாங்கல்ல. ஸோ நேரா அவங்க கிட்ட போய் இந்த மாதிரி நான் நேற்று சாயங்காலம் சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்துட்டேன். அப்புறமா ஹீரோ தான் வந்து என்கிட்ட பேசிட்டு இருந்தான் தெரியுமா, நல்லா பேசினா, நாங்க ரொம்ப ஜாலியா நடந்து பேசிக்கிட்டே போனோம் அப்படி இப்படின்னு எல்லாத்தையுமே சொல்ல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டு பொண்ணும் கேட்டுட்டு இருக்கிறா. உடனே அந்த ஃப்ரெண்டு பொண்ணு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து உனக்கு தான் ஹீரோவை ரொம்பவே பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு அவன் கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணிட வேண்டியது தானே அப்படின்னு ஐடியா கொடுத்துட்டு ஹீரோவை வச்சு கிண்டல் பண்ணி சிரிக்க ஆரம்பிக்கிறா. அதே நேரம் இந்த மிஸ் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் நிறைய அட்வைஸ் பண்ணி எதுனாலும் தைரியமா பண்ணு சரியா அப்படின்னு ஹீரோயினுக்கு விஷ் பண்றாங்க. அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல்ல இருக்கிற ஒரு கிளப்போடைய லீடரான யூரின்ற பொண்ணு வந்து இந்த மிஸ்ஸை கூப்பிடுறா. ஸோ இவளை நம்ம லீடர் பொண்ணுன்னே கூப்பிடலாம். ஸோ இந்த மிஸ் இந்த லீடர் பொண்ணு கூட கிளம்ப ரெடி ஆகுறாங்க. அங்க கூடவே இருந்த நம்ம ஹீரோயினும் இந்த ஃப்ரெண்டும் பொண்ணும் பார்த்தீங்கன்னா எங்களையும் உங்க கூட கிளப்புக்கு கூட்டிட்டு போறீங்களா, அங்க என்னதான் நடக்குதுன்னு பார்க்க எங்களுக்கு ஆர்வமா இருக்குன்ற மாதிரி கேட்டதும் இந்த லீடர் பொண்ணும் சரின்னு சொல்லி இந்த ஸ்கூலோடைய ரூஃப் டாப்ல தான் கிளப் இருக்கும், அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறா. இதனால ஹீரோயின் அப்புறமா அந்த ஃப்ரெண்டு பொண்ணு அப்புறமா அந்த லீடர் பொண்ணுன்னு 3 பேரும் நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆக்குறாங்க. எப்போதுமே இவங்க 3 பேரும் ஒன்னாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜாலியா இருக்காங்க. அதே மாதிரி இந்த லிவிங் கிளப்ல இருக்கிறதுனால அவங்களே குக் பண்ணி இந்த மிஸ்கிட்டையும் வந்து கொடுத்து சாப்பிட்றாங்க. இப்படி பேசி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது திடீர்னு இந்த ஃப்ரெண்டு பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா மாடியில இருக்கிற வெங்காயத்தை பறிக்கணும்ன்ற மாதிரி தோணுது. அதனால இந்த 3 பொண்ணுங்களும் வெங்காயத்தை வளர்க்குற தொட்டிக்கு போய் நல்லா வளர்ந்த வெங்காயத்தை மட்டும் பறிச்சுட்டு வராங்க. அப்போ இந்த ஃப்ரெண்டு பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா சரி நம்ம பறிச்சதை நம்ம கிளாஸ்ல இருக்கிற எல்லார்கிட்டையும் போய் காட்டலாம் நினைச்சிட்டு அப்படியே கிளாஸுக்கு எடுத்துட்டு வரா. ஸோ கிளாஸ் ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவளுடைய கிளாஸ் ரூம்ல எல்லாரும் இருக்கிறாங்கன்னு இந்த ஃப்ரெண்டு பொண்ணு நினைச்சுக்கிட்டு வந்தது எல்லாமே இவளுடைய கற்பனை. அதாவது பார்த்தீங்கன்னா இவளுக்கு ஒரு நோய் இருக்குது. என்னன்னா இந்த மாதிரி நிறைய இமேஜினேஷன் பண்ணுவா. அது போக இப்போ இந்த கிளாஸ் ரூமுக்கு வந்தால இங்க பார்த்தீங்கன்னா எல்லா இடமுமே ரத்த கரையா இருக்குது. அது போக அந்த ஜன்னல் கண்ணாடி எல்லாம் உடஞ்சி கிடக்குது. ஸோ அப்படியே இந்த ஜன்னல் வழியா கீழே காட்டுறாங்க. பார்த்தா ஸ்கூல் கிரவுண்ட்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஜாம்பியா மாதிரி அங்கங்கன்னு சுத்திட்டு இருக்காங்க. இதை பாக்குறதுக்கே கொடூரமா இருக்குது. அதுவும் இதுல இருந்து தப்பிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மிஸ்ஸும் 3 பொண்ணுங்களை மட்டும்தான். ஸோ அந்த ஜாம்பிட்ட இருந்து தப்பிச்சு அந்த ஸ்கூலோடைய ரூஃப் டாப்ல எப்படி நம்ம சேஃபா உயிர் வாழணும்ன்ற மாதிரி பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த ரூஃப் டாப்ல இருந்துகிட்டே வாழ ஆரம்பிக்கிறாங்க. அங்க கிடைக்கிற காய்கறிகள், பிரெட், தண்ணின்னு எல்லாத்தையுமே வச்சு சமைச்சு சாப்பிட்டு அப்படியே கொஞ்ச நாள் வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இருக்க அந்த இடத்துல இருந்த எல்லாமே காலியாக இவங்க சாப்பாடு செய்யறதுக்கு தேவையான பொருட்களும் தீர்ந்து போகுது. அதனால நம்ம ஹீரோயினும் அந்த லீடர் பொண்ணும் கீழே போய் ஸ்கூல் கிச்சன்ல இருந்து இந்த சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வரலான்ற மாதிரி பிளான் போடுறாங்க. அதுவும் இந்த ஜாம்பி அட்டாக்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக பேஸ்பால் பேட், மண்வெட்டி அப்புறமா நிறைய பால்ஸ்னு எல்லாத்தையுமே ரெடியா கையில எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ஃப்ளோரா கீழே இறங்கி வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஜாம்பிஸோடைய கவனத்தை திசை திருப்பணுன்றதுக்காக கையில வச்சிருந்த அந்த பால் எல்லாம் தூக்கி வீச அந்த ஜாம்பிஸ் எல்லாமே பால் விழுந்த இடத்துக்கு தேடி போக உடனே ஹீரோயினும் இந்த லீடர் பொண்ணும் மெதுவா
மெதுவா கிச்சன் பக்கம் போறாங்க. அப்போ திடீர்னு ஒரு ஜாம்பி மட்டும் இவங்க முன்னாடி வரும் பாருங்க. அவ்வளவுதான் இவங்க அப்படியே பயந்து போக அந்த ஜாம்பியும் ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இதை பார்த்து அந்த லீடர் பொண்ணும் பாத்தீங்கன்னா பயத்துல நடுங்கிட்டு நிக்கிறா. அப்போ இன்னொரு ஜாம்பியை பாத்தீங்கன்னா இந்த லீடர் பொண்ணு பின்னாடி இருந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அவ்வளவுதான்டா இவளையும் கடிக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அவளை அட்டாக் பண்ண ஜாம்பியை அடிச்சு போட்டுட்டு இந்த லீடர் பொண்ணையும் இழுத்துட்டு இருக்கிற அந்த ஜாம்பியை அந்த பேட்டை வச்சு அட்டாக் பண்ணி எப்படியோ ஒரு வழியா காப்பாத்திடுறா. அப்புறமா அங்க இருந்து 2 பேரும் தப்பிச்சு சேஃபா கிச்சனுக்கு போய் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கபோர்டுக்குள்ள ஒரு பொண்ணு இருக்கிறத பாக்குறாங்க. ஒருவேளை இவ ஜாம்பியா இருப்பாளோன்ற மாதிரி பயந்து போறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் அவ நார்மலா தான் இருக்கிறான்றது தெரியுது. ஸோ இந்த பொண்ணு பேரு மிக்கி. இப்போ இந்த பொண்ணையும் ரூஃப் டாப்ல இருக்கிற இந்த லிவிங் கிளப்புக்கு கூட்டிட்டு வராங்க. அங்க இருக்கிற இந்த ஃப்ரெண்டு பொண்ணு இந்த மிக்கியோடைய உடம்புல ஏதாவது ஜாம்பி கடிச்சிருக்குதான்னு ஃபுல்லாவே செக் பண்றா. அப்புறமா ஜாம்பி எதுவும் அட்டாக் பண்ணலன்னு தரவா செக் பண்ணதும் இந்த பொண்ணையும் இவங்க லிவிங் கிளப்ல ஒருத்தியா சேர்த்துக்கிறாங்க. அப்புறமா அங்க உள்ள எல்லாருமே கிச்சன்ல புதுசா எடுத்துட்டு வந்த சாப்பாடை சமைச்சு ஒன்னா உட்காந்து சந்தோஷமா சாப்பிடுறாங்க. அப்ப அந்த ஃப்ரெண்டு பொண்ணு ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்றத பார்த்து இவ்வளோ டேஞ்சரான சூழ்நிலையிலையுமே இந்த ஃப்ரெண்டு பொண்ணு இவ்வளோ ஜாலியா இருக்கிறாளே அப்படின்னு இந்த மிக்கி பொண்ணுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா அவ தான் கற்பனை உலகத்துல இருப்பா இல்லையா. அப்ப அங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரெண்டு பொண்ணுக்கு ஜாம்பி விஷயத்தால ரொம்பவே டிப்ரெஷனுக்கு போய் அந்த மன அழுத்தத்தினாலேயே சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம ஜாம்பிஸே இல்லாத ஒரு தனி கற்பனை உலகத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறா. அதனாலதான் இவ அதை பத்தி பெருசா எடுத்துக்க மாட்டுக்கான்ற மாதிரி சொல்றாங்க. இப்படியே எல்லாரும் ரூஃப் டாப்ல இருக்கும்போது ஒரு நாள் மிக்கி என்ன பண்றான்னா ஒரு பேக்ல அங்க இருக்கிற டீச்சர்ஸ் ரூம்ல கிடைச்ச தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்துட்டு இருக்கிறா. இதை பார்த்தா நம்ம ஹீரோயின் அவளை தடுத்து எதுக்கு இப்படி பண்ற, நீ எவ்வளவு ட்ரை பண்ணாலுமே இங்க இருந்து எஸ்கேப் ஆக முடியாது, இந்த ஸ்கூல் ஃபுல்லாவே ஜாம்பிஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு எவ்வளவோ வான் பண்றா. ஆனா இந்த மிக்கிக்கு நம்ம ஹீரோயின் சொல்றதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. யாராவது வந்து நம்மளை காப்பாத்துவாங்கன்னு நீங்க இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்களா, யாருமே வரப்போறது கிடையாது, அதுக்குள்ளேயே இந்த சாப்பாடெல்லாம் காலியாகி நம்ம சாக வேண்டியதுதான் அப்படின்னு சொன்னதான் அதுக்கு நம்ம ஹீரோயினும் நம்ம எல்லாரும் ஒரே டீமா இருந்தா இங்க இருந்து எப்படியாவது உயிர் தப்பிச்சு போயிடலாம், நீ மட்டும் இந்த மாதிரி தனியா எதுவும் பண்ணணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிக்கி பொண்ணை எப்படியோ சமாதானப்படுத்திடுறா. இப்படி அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் அப்புறமா அந்த லீடர் பொண்ணுன்னு எல்லாரும் மிக்கி பண்ண விஷயத்தை பத்தி ரூம்குள்ள உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வெளியில இருந்து கேட்டுட்டு இருந்த அந்த ஃப்ரெண்டு பொண்ணுக்கு இவங்க இப்படி பேசுறது கஷ்டமா இருக்குது. உடனே இதை அவங்க மிஸ் கிட்ட சொல்லி ஃபீல் பண்றா. அதுக்கு அவங்களும் இந்த ஃப்ரெண்டு பொண்ணை சமாதானப்படுத்துறாங்க. அதே நேரம் இந்த மிக்கியை பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரையுமே குறை சொல்ல ஆரம்பிக்கிறா. நீங்க தப்பிச்சு போக எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்காம இங்கேயே எல்லாத்தையுமே மறந்துட்டு இந்த மோசமான சிச்சுவேஷன்லயும் ஜாலியா இருக்கீங்க, நீங்க பண்றதெல்லாம் தப்பு, நம்ம எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணணும் அப்படின்னும் போது இந்த லீடர் பண்ண பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இவங்க தப்பிச்சு போகலாம்னு நினைக்கும் போது என்னென்னலாம் நடந்துச்சுன்ற ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. அப்படியே ஒரு பிளாஷ்பேக்கு போறாங்க. அப்போ ஸ்டார்டிங்ல இவங்க 4 பேர் ஜாம்பிட்ட இருந்து தப்பிச்சிருப்பாங்கல்ல, அந்த டைம்ல எப்படியாவது தப்பிச்சிடலான்னு இந்த மிஸ் ஒரு கிளப் பக்கத்துல போகவும் கூடவே வந்து நம்ம ஹீரோயினும் இந்த ஃப்ரெண்டு பொண்ணும் இந்த மிஸ்க்கும் இந்த லீடர் பொண்ணுக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு கீழே இருந்து சத்தம் கேட்கவும் என்னன்னு சொல்லி எட்டி பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி கொடூரமா கடிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்து ஒண்ணுமே புரியாம பயத்துல நிக்கிறாங்க. அப்போ அங்க இருந்து நம்ம ஹீரோயின் மட்டும் எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சிடணும் அப்படின்னு யார் பேச்சையும் கேட்காம கீழே இறங்கி வேகமா கிரவுண்டுக்கு வந்துடுறா. அங்க பார்த்தா அங்க நம்ம ஹீரோ நிக்கிறான். சோ ஹீரோயின் கிட்ட இங்க எதுக்கு வந்த, சீக்கிரமா இங்க இருந்து மேலே ஏறி போயிரு அப்படின்னு வேகமா நம்ம ஹீரோயினை பார்த்து ஓடி ஏறவும் ஹீரோயின் எப்போதும் போல நம்ம ஹீரோவை பார்த்ததுமே அப்படியே ஸ்டன் ஆகி நிக்கிறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் அங்க என்ன நடக்குதுன்னே நம்ம ஹீரோயினுக்கு புரியுது. ஸோ அங்க இருந்து தப்பிச்சு போகலாம்னு நினைக்கும் போது ஒரு ஜாம்பி நம்ம ஹீரோயினை கரெக்டா கடிக்க வந்துருது. அவ்வளவுதான் அவ பயந்து போய் அப்படியே நின்றுட்டு இருக்கும்போது ஹீரோயினுடைய உயிரை காப்பாற்றணுன்றதுக்காக நம்ம ஹீரோ வேகமா ஓடி வந்து அந்த ஜாம்பியை தள்ளி விட்டு ஹீரோயினை எப்படியோ காப்பாத்திடுறான். ஸோ அவளை கூட்டிட்டு அங்க இருந்து ரூஃப் டாப்க்கு போயிட்டு இருக்கும்போது அவங்களுடைய கிளாஸ்மேட் எல்லாருமே ஜாம்பியா மாறி இவங்கள துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஹீரோயினை எப்படியாவது காப்பாற்றணுன்றதுக்காக நம்ம ஹீரோவை மறைச்சிக்கிட்டு அந்த ஜாம்பி அட்டாக்கை இவன் வாங்கிக்கிறான். அப்புறமா எப்படியோ அங்கிருந்து தப்பிச்சு ஹீரோவும் ஹீரோயினும் அந்த ரூஃப் டாப்புக்கு வந்துடுறாங்க. ஸோ பின்னாடியே துரத்திக்கிட்டு வந்த ஜாம்பிஸ் எல்லாருமே ரூஃப் டாப்புக்கு வர்றதுக்குள்ளேயே அங்க இருக்கிற கதவை அந்த ஃப்ரெண்டு பொண்ணும் அப்புறமா அந்த லீடர் பொண்ணும் அவங்களுடைய மிஸ்ஸும் சேர்ந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்புறமா தான் நம்ம ஹீரோவுடைய கையில ஜாம்பி கடிச்சிருக்கிறத இந்த ஃப்ரெண்டு பொண்ணு பார்த்து சாக்காகிறா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோ பக்கத்துல போக வேணாம்னு சொல்ல அதே மாதிரி நம்ம ஹீரோவும் நான் முழுசா ஜாம்பியா மாறதுக்குள்ளேயே என்னை விட்டு தூரமா போயிருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோயின் கிட்ட எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற உண்மையை சொல்றான். இப்படியே இவங்க சோகமா பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை பாத்தீங்கன்னா முழுசா ஜாம்பியா மாறி நம்ம ஹீரோயினையே அட்டாக் பண்ண வரவும் என்ன செய்யன்னு தெரியாம வேற வழி இல்லாம உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அங்க இருக்கிற ஒரு பேட்டை வச்சு நம்ம ஹீரோவை அடிச்சு கொலை பண்ணிடுறாங்க. இதனால நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது, பயங்கரமா அழுகிறா. இருந்தாலும் நம்ம இப்படி இருந்தா எதுவுமே பண்ண முடியாதுன்றதுக்காக அங்க மிச்சம் இருக்கிற எங்க எல்லாத்தையுமே
என்கரேஜ் பண்றதுக்காக ஹீரோயின் ஆரம்பிச்ச கிளப் தான் ஸ்கூல் லிவிங் கிளப் அப்படின்ற எல்லா கதையுமே சொல்லி முடிக்கிறா. அதனால நாங்க எல்லாருமே ஹீரோயின் சொல்ற மாதிரியே இந்த ரூஃப் டாப்ல இருந்தோம். மத்த பொண்ணுங்க எல்லாருமே ஜாம்பி கிட்ட மாட்டி அவங்களும் இப்ப இதுக்குள்ள ஜாம்பியா அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த மிக்கி கிட்ட இந்த ஃப்ரெண்டு பொண்ணு சொல்றா. ஆனா எவ்வளவு சொல்லி புரிய வச்சாலுமே இந்த மிக்கிக்கு இன்னுமே இந்த ரூஃப் டாப்ல இருக்கிறது சுத்தமா பிடிக்கவே இல்லை. அதனால மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கும் ஜாம்பியை வந்து அட்டாக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கூல்ல எத்தனை ஜாம்பி இருக்குது, யாரெல்லாம் ஜாம்பியா மாறி இருக்கிறா அப்படின்றத பார்க்கணுன்ற எண்ணமும் வருது. ஸோ அடுத்த நாள் ஆகுது, எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அங்க இருந்து இந்த மிக்கி பொண்ணை பாத்தீங்கன்னா நான் அங்க இருந்து கிளம்ப போறேன், என்ன தேடிலாம் இனிமே வராதீங்க அப்படின்னு அவளுடைய பேக்கை தூக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறா. ஸோ யார் என்ன சொன்னாலுமே அவங்களுடைய பேச்சை கேட்காம அங்க இருந்து கிளம்புறா. ஸோ இப்போ ஜாம்பி எல்லாம் திசை திருப்புறதுக்காக ஸ்கூலோடைய மியூசிக் ரூமுக்கு போய் அங்க ஒரு மியூசிக்கை பிளே பண்றா. அப்படி மியூசிக் பிளே ஆகவும் அங்க இருக்கிற ஸ்பீக்கர் கிட்ட எல்லா ஜாம்பிஸும் வருது. அதனால ஜாம்பிஸோடைய கண்ணுல இருந்து தப்பிச்சு எப்படியோ இவா போயிட்டு இருக்கும்போது இந்த ஃப்ரெண்டு பொண்ணு இருக்கல்ல, அவ மட்டும் இந்த மிக்கி பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டே வந்து இங்க இருந்துலாம் நீ போகாத, இது ரொம்பவே ஆபத்து, இந்த வெளி உலகத்துல யாரெல்லாம் ஜாம்பியா இருக்கான்னு தெரியாது, சோ நீயும் எங்க கூடவே இரு அப்படின்னு சொன்னதான் அந்த மிக்கி இவளுடைய பேச்சை காதுலயே வாங்காம டீச்சர் டேபிள்ல இருந்து எடுத்த கார் கீயை வச்சு எந்த காரோடைய கீனை கண்டுபிடிச்சு அதுல தப்பிச்சு போயிடலான்ற மாதிரி கீயை கார்ல போட்டு செக் பண்ண ஆரம்பிக்கிறா. அதே நேரம் கீழே என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியாம ஹீரோயினும் அந்த லீடர் பொண்ணும் மியூசிக் சிஸ்டம் இருக்கிற ரூமுக்கு போய் மியூசிக்கை வந்து தெரியாம ஆஃப் பண்ணிடுறாங்க. இதனால என்ன ஆகும், அங்க இருக்கிற எல்லா ஜாம்பிஸோடைய கவனமும் இந்த ஃப்ரெண்டு பொண்ணு மேலையும் மிக்கி பொண்ணு மேலையும் திரும்ப ஆரம்பிக்குது. ஸோ ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு அந்த ஜாம்பிஸை அடிச்சு போட்டுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அவங்களால அந்த ஜாம்பிஸை சமாளிக்க முடியல. ஸோ அவங்க நின்றுட்டு இருக்கிற கார் மேலே ஏறி அப்படியே பயத்திலேயே நடுங்கிக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த ஹீரோயினும் அந்த லீடர் பொண்ணும் ஐயோ தெரியாம மியூசிக்கை ஆஃப் பண்ணிட்டோமேன்னு மறுபடியும் மியூசிக்கை பிளே பண்ணி விட்டுட்டு இவங்களை காப்பாத்துறதுக்காக கீழே வந்து ஜாம்பிஸை திசை திருப்பி இந்த ரெண்டு பேரையும் எப்படியோ காப்பாத்தி கடைசியா ஒரு வழியா பாத்தீங்கன்னா அந்த ரூஃப் டாப்க்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்போதான் தான் பண்ண தப்பு இந்த மிக்கி பொண்ணுக்கே தெரியுது. ஸோ என்னை மன்னிச்சிருங்க, என்னாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே சாரி கேட்கிறா. எல்லாருமே இந்த மிக்கி பொண்ணை மன்னிச்சிடுறாங்க. அதனால இவளையும் ஒரு நல்ல ஃப்ரெண்டை ஏத்துக்கிறாங்க. இப்படி இருக்க அடுத்த நாள் ஆகுது. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க சர்வே பண்ணுறதுக்காக இன்னுமே நிறைய பொருட்கள் தேவைப்படுதுன்றதுனால எல்லாருமே ஸ்கூலில் இருக்கிற வேர் ஹவுஸ்க்கு வராங்க. அங்கே வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜாம்பிஸ் இவங்களை அட்டாக் பண்ணும்போது இவங்க எல்லாருமே ஒரு டீமாக செயல்பட்டு அட்டாக் பண்ண வந்த எல்லா ஜாம்பிஸையுமே அடிச்சு போட்டு எப்படியோ ஒரு வழியாக வேர் ஹவுஸ்க்கு வந்துடுறாங்க. இங்கே வந்து பார்த்தா எல்லா பொருட்களுமே நிறையவே இருக்குது. ஸோ பார்த்து இந்த பொண்ணுங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. அதுவும் இந்த வேர் ஹவுஸ் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு திடீர்னு ஹீரோவுடைய ஞாபகம் வந்துடுது. ஏன்னா இவளை காப்பாற்ற போய் தானே அவன் ஜாம்பியா மாறி இருந்திருப்பான். ஸோ அவன் இறந்து போனதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறா. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர் ஹவுஸ்க்குள்ள ஒரு ஜாம்பி இருந்திருக்கும் போல அது நம்ம ஹீரோவை அடிச்சு கரெக்டாக கடிக்க வரவும் அந்த இடத்துக்கு வந்து அந்த லீடர் பொண்ணு அந்த ஜாம்பியை அடிச்சு போட்டு நம்ம ஹீரோயினை காப்பாத்துறா. ஸோ வேகமா அங்க இருந்து தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அவங்க இடத்துக்கு வராங்க. இப்போ இவங்களுக்கு எல்லா பொருட்களும் நிறையவே கிடைச்சதுனால சந்தோஷமா பேசி இப்படியே நாட்கள் போக போக ஸ்கூல்ல எப்போதும் போல கொண்டாடப்படுற ஒரு ஃபெஸ்டிவலுக்கு இவங்க 4 பேரும் ரெடி ஆக்குறாங்க. அவங்களே உட்காந்து டெக்கரேஷன்லாம் பண்ணி பலூன்ஸ் பெயிண்டிங்னு எல்லாமே இவங்களே ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் அவங்க மிஸ்க்கு தெரியாம இருக்கணும்னு இந்த ஃப்ரெண்டு பொண்ணு நினைக்கிறா. அதே மாதிரி அவங்க செலிப்ரேட் பண்ண எல்லா வேலையுமே முடிச்சுட்டு இந்த ஃப்ரெண்டு பொண்ணு மிஸ்ஸை கூட்டிட்டு வந்து சர்ப்ரைஸ் பண்றா. ஸோ எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுடைய ட்ரீம்ஸ் அப்படின்னு நிறைய பேசி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. உடனே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்ச இந்த பொண்ணுங்க எல்லாருமே ரூமை விட்டு வெளியில வந்து பாக்குறாங்க. அப்பதான் அவங்களுக்கு எல்லா ஜாம்பிஸும் இந்த பில்டிங்குள்ள வந்துட்டாங்கன்னு அதுல ஒரு ஜாம்பி கிச்சன்ல இருக்கிற லைட்டரை வச்சு விளையாண்டு ஸ்கூலையே தீ பத்த வச்சுட்டோன்னு தெரியுது. ஸோ இப்போ அந்த பில்டிங்குள்ளேயே இருந்தா இவங்களும் செத்துருவாங்க இல்லையா, அதனால எப்படியாவது தப்பிக்கணும்ன்றதுக்காக இங்க இருந்து மெதுவா தப்பிச்சு வெளியில போயிடலாம் நினைக்கும் போது ஜாம்பிஸோடைய கண்ணுல இவங்க பட்டுடுறாங்க. அதனால தப்பிச்சு ஓடும்போது 2 குரூப்பா பிரிஞ்சு ஓடணும்ன்ற நிலைமை வருது. ஸோ நம்ம ஹீரோயின் மட்டும் அந்த ஜாம்பியை தடுத்து அவங்க எல்லாரையுமே அங்க இருந்து ஓட சொல்றா. அதனால இந்த மிஸ்ஸும் அந்த ஃப்ரெண்டு பொண்ணும் தப்பிச்சு ஒரு சைடு ஓடி போறாங்க. இன்னொரு பக்கம் இந்த மிக்கி பொண்ணும் அந்த லீடர் பொண்ணும் ஜாம்பிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு ரூமுக்குள்ள வந்து கதவை லாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் தீ பிடிக்க ஆரம்பிக்குது. அதுவும் பாதி எரிஞ்சும் எரியாமலும் ஜாம்பிஸ்லாம் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் மட்டும் இப்போ ஜாம்பி கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறதுனால எல்லா ஜாம்பிஸும் நம்ம ஹீரோயினை சுற்றி வளைக்குது. அதனால பயந்து போன நம்ம ஹீரோயின் அங்கே இருக்கிற டேங்க் மேலே ஏறி நிற்கிறா. ஸோ கீழே இருந்து எல்லா ஜாம்பிஸும் நம்ம ஹீரோயினுடைய காலை பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்குது. அவ்வளோதாண்டா, நம்ம இங்கிருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்ற நம்பிக்கையை இழக்கும் போது திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய ஆவி ஹீரோயின் பக்கத்தில் வந்து உன்னை எனக்கு
உனக்கு எதுக்கு பிடிக்கும் தெரியுமா? உன்னுடைய ஆட்டிடியூடு தான். நீ எதையுமே அவ்வளோ சீக்கிரமா கிவ் அப் பண்ண மாட்ட, அதுவும் நீ ஒரு நல்ல அத்லட்ன்றத மறந்துடாத அப்படின்ற மாதிரி சொல்லுது. இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கும் நம்பிக்கையே வருது. ஸோ ஹீரோயின் ஒரு அத்லட்ன்றதுனால இந்த இடத்துல இருந்து ரொம்ப தூரம் ஜம்ப் பண்ணி இங்க இருந்து தப்பிச்சு ஓடி போயிடலான்ற மாதிரி புரிஞ்சுக்கிறா. அதனால தைரியமா இப்போ நம்ம ஹீரோயின் அந்த டேங்க்ல இருந்து ரொம்ப தூரமா ஜம்ப் பண்றா. அப்புறமா ஹீரோயின் வர்ற வழியில அவளை அட்டாக் பண்ண வர்ற எல்லா ஜாம்பிஸையும் அடிச்சு போட்டுட்டு அவளுடைய வழியெல்லாம் கிளியர் பண்ணிட்டு அவளுடைய ஃப்ரெண்ட்ஸை தேடி போறா. அப்புறமா ஒரு வழியா அந்த மிக்கி பொண்ணும் லீடர் பொண்ணும் ஒளிஞ்சிருக்கிற ரூம்க்கு வந்து பார்த்தா அங்க எல்லாருமே எரிஞ்சு போய் கிடக்குறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணி அவங்க இறந்துட்டாங்கன்னு நினைச்சு அந்த இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்கிறா. அப்போ திடீர்னு அந்த ரூம்க்கு பக்கத்துல சவுண்ட் கேட்கவும் என்னன்னு ஓடி போய் பார்க்கும்போது தான் இந்த மிக்கி பொண்ணும் லீடர் பொண்ணும் சாகாம இருக்கிறாங்கன்றது தெரியுது. அதுவும் அவங்க 2 பேரும் ஜாம்பி கிட்ட இருந்து தப்பிக்க போராடிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் அங்க போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவளுடைய ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்துறா. இப்போ 3 பேரும் உயிர் பொழைச்ச நிம்மதியில ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்பதான் அந்த ஃப்ரெண்டு பொண்ணை காணோன்றது தெரிய வருது. ஆனா அவங்க கூட போன மிஸ்ஸை பத்தி அவங்க யாருமே எதுவுமே பேசிக்கல. ஸோ அங்க இருந்து வேகமா கிளம்பி இந்த ஃப்ரெண்டு பொண்ணை தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அப்பதான் நமக்கே இன்னொரு உண்மை தெரிய வருது. அதாவது இத்தனை நாள் மிஸ்ன்னு ஒரு கேரக்டர் இருந்துச்சுல்ல, அவங்க இது நாள் வரைக்கும் இவங்க கூடவே இல்ல. இது இந்த ஃப்ரெண்டு பொண்ணுடைய கற்பனை தான். அதாவது ஜாம்பியோடைய அட்டாக்னால அந்த மிஸ் கிளினிக்ல இருக்கும்போது ஜாம்பியா மாறிட்டாங்க. ஆனா இந்த ஃப்ரெண்டு பொண்ணு பாத்தீங்கன்னா அவங்க ஹெல்த்தியா கூடவே இருக்காங்கன்னு இத்தனை நாள் கற்பனை பண்ணிட்டு இருந்திருக்கிறா. அதனால ஜாம்பி அட்டாக் ஸ்கூல்ல ஆரம்பிச்சதுல இருந்து இந்த ஃப்ரெண்டு பொண்ணு மட்டும்தான் மிஸ் கூட பேசிட்டு சிரிச்சிட்டு இருந்திருக்கிறா. இது எல்லாமே இவளுடைய கற்பனை தான். அதுவும் அவளை தவிர அந்த மிஸ்ன்ற கேரக்டர் கிட்ட யாருமே பேசலன்றது தெரியுது. இப்போ அங்க ஜாம்பியா இருக்கிற அந்த மிஸ் இவங்க பக்கத்துல வரவும் ஹீரோயின் அவங்கள பேட்டால அடிச்சு அவங்களுடைய சாப்டரையும் க்ளோஸ் பண்ணிடுறா. இப்போ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்த ஃப்ரெண்டு பொண்ணு அவளுடைய கற்பனை உலகத்துல இருந்து வெளியில வந்து ரியாலிட்டி என்னன்னு புரிஞ்சுக்கிறா. இவ்வளவு நாள் கூடவே இல்லாத மிஸ்ஸ இருக்காங்கன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்திருக்கோமே அப்படின்னு நினைச்சு ரொம்பவே மனசு உடைஞ்சு அழுகிறா. அப்புறமா அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சமாதானப்படுத்துறாங்க. அப்புறமா எல்லா விஷயமும் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க இருந்த எல்லா ஜாம்பிஸும் இந்த ஸ்கூலை விட்டு வெளியில போயிட்டுன்ற மாதிரி இவங்களுக்கு தெரிய வருது. இப்போ இந்த ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா இவங்க 4 பேர் மட்டும்தான் இருக்காங்க. அதுவும் அந்த ஜாம்பிஸ்லாம் எலக்ட்ரிசிட்டி வாட்டர் சப்ளைன்னு எல்லாத்தையுமே நாஸ்தி பண்ணதுனால இதுக்கு மேல இந்த ஸ்கூல்ல சர்வை பண்ண முடியாதுன்னு இவங்களுக்கு தெரிய வருது. அதனால கடைசி அந்த ஸ்கூலை விட்டு போறதுக்கு முன்னாடி இவங்களே கிராஜுவேஷன் செரிமனி நடத்துறாங்க. அதுக்காகவே ஒரு கிளாஸ் ரூம் அழகா டெக்கரேட் பண்ணி இந்த 4 பேரும் ஒன்னா நின்று ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களாவே சர்டிபிகேட் மாதிரி ரெடி பண்ணி மாத்தி மாத்தி கொடுத்து சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அப்புறமா அந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுல இருந்து இவ்வளோ கஷ்டத்தை கடந்து வந்து கடைசியில சர்வேவும் பண்ணிருக்கோன்றத நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஸோ கடைசி வரை ஒற்றுமையா இருந்து கிவ் அப் பண்ணாம இவங்களுக்கு வந்த பிரச்சனையை எதிர்த்து போராடி ஜெயிச்சதை நினைச்சு பாக்குறாங்க. ஸோ கடைசியா ஃபேர்வெல் சாங்க 4 பேரும் ஒன்னா பாடி முடிச்சுட்டு அவங்களுடைய திங்ஸ் எல்லாத்தையுமே பேக்ல போட்டு எடுத்துக்கிட்டு அங்க இருக்கிற ஒரு கார்ல ஏறுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் இந்த ஸ்கூலை பார்த்து ஹீரோவை நினைச்சு குட் பைன்னு சொல்லிட்டு கிளம்புறா. அப்படியே அந்த 4 பேரும் நிம்மதியா கார்ல வந்துட்டு இருக்கும்போது ஸ்கூல்ல இருந்து ஓடி போன எல்லா ஜாம்பிஸும் இந்த ஊரையே நாசம் பண்ணி இருக்கிறத பார்த்துட்டே போறாங்க. அதோட இந்த படமும் முடியுது. ஸோ ரொம்பவே டிஃப்ரெண்டா இருந்துச்சுல்ல, எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது போக உங்களுக்கு ஜாம்பிஸ் படம் ரொம்பவே பிடிக்கும்னாலுமே மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இனிமே நீங்க